செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். உலகெங்கும் பல்வேறு பட்டங்களின் பெயர்களில் ஆணழகன் மற்றும் அழகி போட்டிகள் நடந்து வருகின்றன. பெரும்பாலும் இது போன்ற போட்டிகளில் இளைஞர்கள்தான் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். அதிலும் குறிப்பாக அழகி போட்டிகள் என்றாலே இளம் பெண்கள்தான் இடம்பெறுவார்கள் என கண்ணை மூடிக்கொண்டு பலரும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி அர்ஜென்டினாவைச் சேர்ந்த 60 வயது மூதாட்டி அழகி பட்டம் வென்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஏர்ஸில் மாகாண அளவில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் லா பிளாட்டா நகரைச் சேர்ந்த 60 வயதான அலெஜெண்ட்ரா மரிசா ரோட்ரிக்ஸ் என்பவர் பங்கேற்று பிரபஞ்ச அழகி பட்டத்தை தட்டிச் சென்றார். முன்னதாக அழகி போட்டியில் மரிசா ரோட்ரிக்ஸ் வெளிப்படுத்திய நேர்த்தியும் நளினமும் குழந்தைத்தனமான புன்னகையும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வெற்றிக்கு பின்னர் பேசிய 60 வயது அழகி தாம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறையும் எப்போதும் சுறுசுறுப்பாக நடந்து கொள்வதும் தான் தன்னை இளமையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது என்று தன்னுடைய இளமையின் சீக்ரெட்டை கூறினார். பகுதி நேர வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளராகவும் பணியாற்றி வரும் அலெஜெண்ட்ரா மரிசா ரோட்ரிக்ஸின் இத்தகைய வெற்றி என்பது பொதுவெளியில் வயது அழகு குறித்து நிலவும் அத்தனை கோட்பாடுகளையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்தது என்றே கூறலாம். மேலும் அதிக வயதில் அழகி பட்டம் வென்ற முதல் பெண்மணி என்ற சாதனையையும் படைத்துள்ளார். மிஸ் யூனிவர்ஸ் பியூனஸ் ஐஎஸ் பட்டம் வென்றதன் மூலம் தேசிய அளவிலான மிஸ் யூனிவர்ஸ் அர்ஜென்டினா அழகி போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் அலெஜெண்ட்ரா மரிசா ரோட்ரிக்ஸ். மே மாதம் நடைபெறவுள்ள அந்த போட்டியிலும் வெல்லும் பட்சத்தில் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார். இதனால் அவர் மீது எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.